அண்ணாமலை மீனாவுக்கு சப்போர்ட்டாக நின்று இந்த சீதா அருண் கல்யாணத்தை நடத்தி வச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள. முத்து ஒரே பிடிவாதமாக தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரியவே அருணுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் மீனா கிட்ட சண்டை எழுதிக்கிட்டே இருக்கிற. நீ இதனால் கல்யாணம் பண்ணி கொடுத்தா உங்கள் குடும்பத்தையும் இழக்க தோணும், நீ உங்கள் அம்மா அப்பாவை எல்லாத்தையும் மறந்துட வேண்டியது அப்படின்னு சொல்லி ஓவராக மிரட்டிகிட்டு இருக்கிறப்ப அண்ணாமலை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னாச்சுன்னு மீனா சொல்கிறா. இப்படி அருணும் சீதாவும் லவ் பண்ணுறாங்க, அது யாருன்னு தெரியல. டிராஃபிக் போலீஸை இவர்கிட்ட எப்போ தான் சண்டை எடுத்துகிட்டே இருப்பார், அவரை தான் லவ் பண்ணுறா. அதனால இவர் சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாதுன்ட்டு ஒரே பிடிவாதத்தில் நிற்கிறாரு. ஆனால் சீதா அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டு பிடிவாதமாக இருந்து இப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவன் மெண்டல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா, இந்த இப்படியே விட்டா ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க மாமான்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல, அண்ணாமலை வந்துட்டு நான் பேசி முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஓவராக என்னை திட்டிக்கிட்டே இருக்கு. அண்ணாமலை வந்துட்டு எதுவுமே கவலைப்படாத, நான் பிரச்சனையை முடிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு, சரி நீ இப்போ சாப்பிட்டு படுன்னு அப்படின்னு இல்லை, அவர் வரட்டுங்க சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே சரி நான் போய் படுக்கிறேன்ட்டு அண்ணாமலை போயிடுறாரு. முத்து இருந்துக்கிட்டு கடையிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்றேன். ஏங்க வீட்டில் சாப்பிடாம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி மெயினாக கேட்டோன்னே அப்போ தான் அவனுக்கு மனசில் நீ செஞ்ச தப்பு கரென்ட்டு தோணும். அப்படின்னு அங்கே சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன்னா இல்லையான்னு உனக்கு தெரியாது, அதனால் இங்கே கொண்டு வந்து சாப்பிட்டாதான் நீ நம்ம வீட்டு சாப்பாடு விட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றான்னு உனக்கு என்ன வரும். நம்ம செஞ்ச தப்பு தான், நம்ம புருஷனை மீறி செய்கிற தப்பு தான் உனக்கு. உங்களுக்கு எத்தனை சொன்னாலும் புரியவே புரியாது. நீங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலில் 2 பேர் சண்டை பண்ணிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும்ன்ட்டு உங்களை தானே நான் மிரட்ட முடியும், அவங்கள மிரட்ட முடியும். உங்களை கம்முன்னு பேசாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்குதான்னு சொன்னேன். வேறு ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் போகணுன்னு சொன்னேன்னா நீங்கள் கிளம்பி போனதுக்கப்புறம் அவங்களையும் தான் நான் திட்டி அனுப்பிச்சிட்டேன். ஆமாம்மா நீ செல்லமாக அவங்கள திட்டி அனுப்பியிருப்பேன், என்னை தான் கோவமாக திட்டி அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி முத்து புரிஞ்சுக்காமையே பேசுகிறா. நீங்கள் என்ன இந்த நேரத்தில் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியவே புரியாது. ஆனால் சீதாவோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. அவள் சீதா உங்களுடைய மனசார நம்புறானே, அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற வழியை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், நான் நீங்கள் சாப்பிட்டு போனது நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு போய் படுத்துக்கிறான். மீனா அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், நீயும் மருமகன் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கனால தான் அவர் ரொம்ப ஓவராக உள்ள இப்போ வாழ்க்கை மூஞ்சலாடிட்டு இருக்குது உனக்கு தெரியல. சரி என்னாச்சும் கொஞ்சம் அவருக்கு எடுத்து சொல்லி இப்படிலாம் அப்படி தான் அவள் பண்ணணும், அவன் மனசில் ஆசைப்பட்டுட்டு அவள் பாருங்க இப்படிருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து பேசுறதுக்கு நீ அவருக்கு ஜாலராக போட்டு இருக்கிற, எப்படியும் உள்ள வாழ்க்கையை நீ தொலைச்சிடாத, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க அம்மாவை திட்டிகிட்டு கிளம்பிடுறா. அண்ணாமலை வந்துட்டு நீ எதையும் கவலைப்படாதம்மா, இப்போ நான் தான் உங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சு நீ இப்போ அந்த வாழ்க்கை நல்லா இல்லையா, வா நான் உங்களோட நின்று அருண் சீதா கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போகிறாரு. யாரோட உதவியும் இல்லாமல் நான் பண்ணி வைக்கிறேன், அதுக்கப்புறம் அவன் பண்ணுறதே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதையும் தெரிஞ்சு முத்து நிப்பாட்ட வரான். ஆனால் இவங்க வர்றதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிருது. மீனாவோட வாழ்க்கை நடுத்தரத்தில் நிற்குமா இல்லை முத்து ஏற்றுக்கிட்டு வாழ்க்கை நடத்துவாரான்ட்டு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம்.